தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக நடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவாக மாறியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்முக்கு 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா சந்தானம், பரோட்டா சூரி, யோகி பாபு இவங்களோட 3 படம் பார்த்தா இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோவாக பார்த்துலாம். இந்த ஒரு வீடியோவில் சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த ஒரு படத்தோட அப்டேட்டை மட்டும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ப்ரமோஷன்லேருந்து யார் யாரெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தோட டேரக்டர் யாருன்னா பிரேம் ஆனந்த். இவங்க தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னா ஆர்யா. இவங்க பார்த்தீங்கன்னா தயாரிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்களும் முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஆப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒளிப்பதிவு யார் பண்ணியிருக்காங்கன்னா தீபக் குமார். இவங்க இந்த மாதிரி இது ஒரு நல்ல படமாக அமையத்துக்கு என்னுடைய நான் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா கௌதம் வாசுதேவன் இவங்க ஒரு டைரக்டர். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் சந்தானம் கூட பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கதா சொல்லப்படுது. இன்னும் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். செல்வராகவன், கஸ்தூரி, யாஷிகா, நியல் ரவி, மொட்ட ராஜேந்திரன், ஸோ ரெடி கிங்லிஷ் இவங்க மாதிரி நிறைய பல பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் கேரக்டர் ரோல் பண்ணிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தில் பார்த்தா சந்தானம் அவர்கள் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கிஸ்ஸா இந்த ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த என்னடா ஃபேவரட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போனா ரோலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாடான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான விமர்சனங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ ஷோ பார்த்தவங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு 2 வரியில் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்களை பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காக கூப்பிட்றாங்க படத்தை பார்க்கலான்னு. ஸோ அங்கே பார்த்தா ஸ்பெஷல் ஷோவே போட்டு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பல விஷயமான சம்பவங்கள் நடக்குது. ஸோ அதுலேருந்து தப்பிச்சு வரதே போதும் ஆகிடுச்சு சந்தானம் கிஸ்ஸா இவங்களுக்கு. இதிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு படத்துக்குள்ளேயே படமாடா இந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் எப்படி இருக்கும், ஒரு படத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தை கொடுத்து வச்சுருக்காரு. ஸோ டேரக்டரான பிரேம் ஆனந்த். ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் பார்த்தா தான் தெரியல. நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சந்தானம் அவர்கள் நடித்து நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சது அந்த ஒரு டைமிங்கான காமெடி தான். அதே காமெடி தான் இந்த ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதனாலே இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சிரிப்பு மக்கள் சிரிப்பேற்றத்தில் ஒரு வகையாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஒரு டைமிங் காமெடி மட்டும் இல்லை. ஸோ வித்தியாசமான ஹேர் ஸ்டைலு அதுக்கப்புறம் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ரோலில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் காமெடியாக இருக்கிறதா பேசப்படுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும், ஒரு நல்ல தரமான ஈட்டை இவங்களுக்கு கொடுக்குமா என்னன்னு தெரியல. இந்த படத்தோட ஹைலைட்டு என்னென்னா ஸோ கௌதம் வாசுதேவன் இவங்க பார்த்தீங்கன்னா யாஷிகா கூட பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற மாதிரி சில பல காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கவர்ச்சியாக ஈட்டுதுன்னு தான் சொல்லணும். ஸோ மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த ஒரு ஹைலைட் லைனை மட்டும். மொட்ட ராஜேந்திரன் வர்சஸ் சந்தானம் இவங்க 2 பேருக்கும் காமெடி எவ்வளோ செட் ஆகும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடித்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். தில்லுக்கு துட்டு இந்த மாதிரி பல படங்களில் பார்த்தா நடிச்சிருப்பாங்க இவங்க 2 பேரும். ஸோ சரியான காமெடி இருக்கும். இதில் வர ஒரு சின்ன காமெடி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலி காமெடி, ஸோ அதுக்கப்புறம் நான் டாய்லெட் காமெடி இந்த மாதிரி பல காமெடிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் வச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதில் பார்த்தா இவங்க 2 பேர் தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இந்த ஒரு படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் நடித்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பை தான் பெற்றிருக்கு. ஸோ இது ஒரு குடும்ப படமாக பார்க்கலாமா இல்லை ஒரு காமெடி படமாக பார்க்கலாமா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஸோ நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்துங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திரனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சூரி நடித்த அதாவது பார்த்தீங்கன்னா பரோட்டா சூரி நடித்த மாமன் படம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் யோகி பாபு நடித்த இன்னொரு படமும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.